நீங்க பாருங்க, இப்போதைக்கு நீங்க ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க. நோ சார். வி ஆர் வெரி சாரி, இது பாசிபிளே இல்லை. என்ன பேசுறீங்க நீங்க? நாங்க 2 பேரும் ஐடி வச்சிருக்கோம்ல, இவன் ஒத்துக்கிட்டு தான் இல்லை. இப்போ இதுக்காக நாங்க மறுபடியும் திரும்பி போக முடியுமா? உங்களோட இந்த ப்ராப்ளம் பார்த்தா எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் லா எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும்ல. நீங்க எங்க கிட்ட இவ்வளவு ரூல்ஸ் போறதுக்கு எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன டெரரிஸ்ட் மாதிரி தெரியுதா? சரி ஓகே, உங்களுக்கு ஐடி ப்ரூஃப் வேணும்ல, அது எங்க கிட்ட இல்ல. இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு சொல்றீங்களா? ஏன்னா ப்ரூஃப் எடுத்துட்டு வரதுக்காக நாங்க மறுபடியும் ஊருக்கு போக முடியாது. ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க. நான் எங்க லீகல் அட்வைசரை கூப்பிடுறேன், அவர் ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவாரு. ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி ஸ்டாம்ப் பேப்பர்ல அஃபிடவிட் ரெடி பண்ணிடலாம். ஐடி ப்ரூஃப் ரெடி ஆயிடும். ஓகே. உங்களோட பேருங்க? அது சௌமியா. உங்க அட்ரஸ்? குர்தாஸ்பூர். உங்க வயசு? 25. அப்புறம் ஜெண்டர்? சாரி மேடம், தப்பா கேள்வி கேட்டுட்டேன். இவங்க ஃபீமேல் தானே? சாரி. சரி, ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அஃபிடவிட்டையும் ரெடி பண்ணிடுறேன். மேனேஜர் சார், இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டாம்ப் பேப்பரில் டைப் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஷியோர். நீங்க 2 பேரும் இதுல சைன் பண்ணுங்க. இந்தாங்க உங்களுடைய ப்ரூஃப். இப்போ நாங்கள் உங்கள் ஹோட்டலில் தங்கலாம்ல? ஷியோர் சார். நான் இதோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைக்கிறேன். இந்நேரம் உங்களுக்கான ரூமும் ரெடி ஆயிருக்கும். நீங்கள் ரூமுக்கு போங்க, நான் லக்கேஜ் அனுப்பி வைக்கிறேன். குருவம்மா காசு. மும்பைக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. அப்புறம் தங்கறதுக்கு அதை பத்தி கவலைப்படாதீங்க, டிக்கெட் மட்டும் போதும். சரி. காமலி, சொல்லுங்க. நீ எங்கேயும் போகக்கூடாது. நீ என்ன நினைச்ச? மல்லிகா கிட்ட எல்லா விஷயத்தையும் யாரு சொல்றான்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இதுக்கப்புறம் இங்க நடக்கிற விஷயம் எதையாவது அங்க சொன்ன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். சரி, நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, தீமையை அழிக்கிறதுக்கு உண்மைக்கு யாரோட துணையும் தேவைப்படாது. நீங்க பண்ணிட்டு இருக்க இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் மல்லிகாக்காக்கு சீக்கிரமா போய் சேர்ந்துரும். சௌமியா, நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, உன்னை நான் தூக்கியே தீருவேன். நீ எங்க போனாலும் நான் அங்க வருவேன்.
வந்துக்கிட்டே இருக்கேன். நானும் உன் கூடவே மும்பைக்கு வர்றேன்.